श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 22 அகால மரண தடுப்பு. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அப்படி இருந்தும் ஒரே இடத்திலே படுத்திருக்கும் அமீர்பாய்க்கு சலிப்புற்று எங்காவது ஒரு கிராமத்திற்கு செல்ல நினைக்கத் தொடங்கினார். சுதந்திரத்தை விரும்பும் ஒருவன் அத்தகைய சிறையிருப்பின் சார்பு நிலையை விரும்புவதில்லை. சிறை பிடிக்கப்பட்டால் போதும் என்று எண்ணி வேறு எங்காவது செல்ல வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினார். ஒரு நாள் பாபாவின் அனுமதியை பெறாமல் அமீர்பாய் சாவடியில் உள்ள தனது இல்லத்தை விட்டு கோபர்காவில் உள்ள ஒரு சத்திரத்திலே தங்கச் சென்றார். அந்த சத்திரத்திலே ஒரு லீலை நடந்தது. சத்திரத்திலே தாகத்தால் தவித்த ஒரு பக்கீர் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டி கெஞ்சினார். அமீர்பாய் அவர் மீது பரிதாபப்பட்டார். அமீர்பாய் அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தண்ணீரை குடித்தவுடன் ஃபக்கீர் உயிரிழந்தார். இரவு நேரம், யாரும் இல்லை. வயதான ஃபக்கீர் இந்த தண்ணீரை குடித்து இறந்தார். இதனால் அமீர்பாய் மிகவும் கவலைப்பட்டார். காலையிலே போலீஸ் வருவார்கள். பஞ்சநாமா பதிவு செய்யப்படும். அந்த ஃபக்கீரின் திடீர் மரணத்தால் அவரது மரணம் தொடர்பான நபர்களை தேடும் பணி தொடங்கும். அரசாங்க குழு விசாரணையை தொடங்கும் என்று அமீர்பாய் உணரத் தொடங்கினார். எது நடந்தாலும் சரி, ஆனால் உண்மையை சொன்னாலும் முதலிலே நான் சொல்வதை யார் நம்புவார்கள்? விசாரணையின் முடிவிலே சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை விசாரித்த பிறகுதான் உண்மை வெளிவரும். இதுதான் நியாயம். இந்த ஃபக்கீருக்கு நான் தண்ணீர் கொடுத்தேன். அவர் கொடுத்த உடனேயே இறந்து விட்டார். நான் அவர்களிடம் உண்மையை சொன்னாலும் முதலில் என்னை குற்றவாளியாக கருதி சிறையிலே அடைப்பார்கள். அமீர்பாய் மனதிலே இப்படி ஒரு எண்ணங்கள் எழ ஆரம்பித்தன. முதலிலே இந்த மரணம் என்னுடன் மட்டுமே இணைக்கப்படும். முதலில் என்னை கைது செய்யுங்கள். விசாரணைக்கு பிறகு உண்மை தெரிய வந்தால் நான் நிரபராதியாகவே கருதப்படுவேன். ஆனால் நிரபராதி என நிரூபிக்கப்படும் வரை நான் முடிவில்லா சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டும். எனது நிலை மோசமாகிவிடும். எனவே இங்கிருந்து ஓடிவிடுவது நல்லது என்று எண்ணிய அமீர்பாய் உடனே கிளம்பி திரும்பிச் செல்ல முடிவு செய்தார். அவர் கோபர்காவின் அந்த தர்மசாலையை இரவோடு இரவாக விட்டு சென்றார். அவசரமாக அடியெடுத்து வைக்கும்போது யாரும் பார்க்கிறார்களா இல்லையா என்று முன்னும் பின்னும் பார்த்து கொண்டிருந்தார். மனம் மிகவும் கலங்கியதால் வழியிலே பயமாகவும் இருந்தது. சீக்கிரம் ஷீரடி சாவடியை அடைவதை பற்றி அவர் கவலைப்பட்டார். அச்சகமும் சந்தேகமும் கொண்ட அமீர்பாய் அவசரமாக ஷீரடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். அச்சமும் சந்தேகமும் கொண்ட அமீர்பாய் அவசரமாக ஷீரடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார், பாபா, எனக்கு ஏன் இந்த நெருக்கடி ஏற்பட்டது? நான் என்ன பாவம் செய்தேன்? ஆனால் இந்த நெருக்கடி எனக்கு ஏற்பட்டதற்கான காரணம் இப்போது புரிந்தது. இவை என் செயல்களால் தான் என இதை நான் அறிவேன். சாவடியினுடைய தவறான நிர்வாகத்திலே இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் அனுமதியின்றி சாவடியை விட்டு வெளியேறி நான் உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. என் கீழ்ப்படியாமை பழக்கத்தை போக்கவே இந்த தண்டனையை எனக்கு கொடுத்தாய். இப்பொழுதாவது என்னை இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுங்கள் பாபா. உடனடியாக ஷீரடியை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சாலையிலே அவசரமாக நடக்க ஆரம்பித்தார். அந்த தர்மசாலையிலே வயதான ஃபக்கீரினுடைய சவ உடலை விட்டுவிட்டு அமீர்பாய் ஒரே இரவோடு இரவாக ஷீரடியை நோக்கி புறப்பட்டார். வழியெங்கும் பாபா பாபா என்று அழைத்து கொண்டே இருந்தார்.
அவர் பாபாவிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தார். இறுதியாக அவர் சாவடியை இரவோடு இரவாக அடைந்த போது அவரது மனம் தைரியம் பெற்றது. இதற்கு பிறகு இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று தீர்மானித்தார். இந்த சம்பவத்திலிருந்து அவர் நல்ல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அமீர்பாய் பொய்யானதையும் தீய வழிகளையும் விட்டுவிட்டு நன்னடத்தையை மற்றும் நற்பாதையை பின்பற்றினார். பாபாவின் மீது அவருக்கு இருந்த அதீத நம்பிக்கையின் காரணமாக அவரது உடல்நிலை பிற்காலத்திலே மேம்பட்டது. முழு உடலும் வாத நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்டது. இதற்கு பிறகு நடந்ததை கேளுங்கள். சாவடி ஆரம்பத்திலே 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. தென்கிழக்கு திசையில் உள்ள சாவடியிலே பாபாவினுடைய குடியிருப்பு இருந்தது. மரப்பலகைகளால் சுற்றிலும் பகிர்வுகள் செய்யப்பட்டன. பாபா அங்கேயே தூங்கிக் கொண்டு இருந்தார். இரவு முழுவதும் விளக்குகள் எரிந்து கொண்டே இருந்தன. பாபா அதே வெளிச்சத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார். ஃபக்கீர், ஆதரவற்றோர் முதலியோர் வெளியிலே உறங்கினர். வெளியே முழு இருட்டு இருந்தது. இந்த மக்கள் அனைவருக்கும் மத்தியிலே ஒரு அமீர்பாய் கூட அங்கே தூங்கினார். பல ஆதரவற்ற ஃபக்கீர்களும் இழந்த மக்களும் அவரை சுற்றி உறங்கினர். இப்படி பலர் இருந்தனர். பாபாவினுடைய படுக்கை அறையினுடைய பின்புறத்திலே அலமாரிக்கு பதிலாக கலவையான பொருட்களின் களஞ்சியமாக இருந்தது. பாபாவினுடைய தீவிர பக்தரான அப்துல் பாபா எப்பொழுதும் சாயி மகத்திற்கு சேவை செய்ய தயாராக இருந்தார். ஒரு நாள் நள்ளிரவிலே பாபா சத்தமாக கத்தவும் அப்துல்லாவை அழைக்கவும் தொடங்கினார். பாபா, ஏய் பார், ஒரு பேய் வந்து என் படுக்கைக்கு அருகிலே நிற்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார். பாபா குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அப்துல் உடனடியாக எரிவாயு குச்சியை கொண்டு வந்தார். பாபா சத்தமாக கத்தி அப்துல்லாவிடம், ஏய், அவள் இப்போதுதான் இங்கே இருந்தாள் என்றார். அப்துல் விளக்கு வெளிச்சத்திலும் சுற்றிலும் தேடினார். சந்தேகப்படும்படியான எதையும் அவர் பார்க்கவில்லை. அப்போது பாபா கண்களை திறந்து, மீண்டும் ஒரு முறை கவனமாக பார் என்றார். அப்துல் மீண்டும் படுக்கையை சுற்றி தேட ஆரம்பித்தார். பாபாவும் தனது தடியால் தரையில் அடித்த பின் அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தார். வெளியிலே தூங்கிக் கொண்டிருந்த கும்பலும் பயத்திலே விழித்து கொண்டு இதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தனர். இந்த சலசலப்பிலே அமீர்பாயும் எழுந்தார். என்ன மாதிரியான சத்தம் மற்றும் குழப்பம் நடக்கின்றது? இந்த நள்ளிரவிலே பாபா ஏன் தடியால் அடிக்கின்றார்? அதை பற்றி கவனமாக சிந்திக்க ஆரம்பித்தனர். இந்த அற்புதமான லீலையை, பாபாவின் நடத்தையும் பார்த்த அமீர்பாய்க்கு உடனே ஏதோ பாம்பு எங்காவது நுழைந்து விட்டதோ என்று தோன்றியது. பாபாவுக்கும் அது தெரிய வந்தது. அதனால்தான் எல்லோரையும் எச்சரிப்பதற்காகவே பாபா இந்த குழப்பத்தை உருவாக்குகின்றார். பாபாவின் நடத்தை மற்றும் இயல்பு பற்றி அமீர்பாய்க்கு நல்ல அனுபவம் இருந்தது. அவர் பேசும்போது பாபா என்ன சொன்னார் என்பதை உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். எந்த ஒரு பக்தர் எந்த நெருக்கடியை எதிர்கொண்டாலும் பாபா அதை கூறுவார். நான் அதை தலைமாட்டிலே தங்கி அதனை பாதுகாக்கின்றேன். பாபாவின் இந்த தனித்துவமான பாணியை அமீர்பாய் நன்கு அறிந்திருந்தார். ஏதோ பிரச்சனை வரப்போகின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதற்கிடையிலே அமீர்பாய் தனது தலையணையின் அருகே சில அசைவுகளை உணர்ந்தார். அவர் சத்தம் போட்டு அப்துல்லாவை அழைத்தார். அப்துல், விரைவிலே விளக்கை இங்கே கொண்டு வா. அப்துல் பாய் விளக்கை கொண்டு வந்தவுடன் அமீர்பாயினுடைய படுக்கைக்கு அருகிலே ஒரு பெரிய பாம்பு சுருண்டு அமர்ந்திருப்பது தெரிந்தது. விளக்கின் வெளிச்சத்திலே அந்த பயங்கரமான பாம்பு அதன் கண்கள் கலங்கியதால் அது படமெடுத்து மேலும் கீழும் நகர்த்தி கொண்டிருந்தது. பாம்பு உடனடியாக கொல்லப்பட்டது. அமீர் சொல்லத் தொடங்கினார். பாபா பக்தர்களை உடனடியாக எழுப்பி அவர்களை எச்சரித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே என்ன ஒரு தனித்துவமான வழி இருக்கின்றது. பேய் என்ன மற்றும் எப்படிப்பட்ட சண்டாளனோ விளக்கு வெளிச்சம் இருக்கிறதோ இல்லையோ, பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் அச்சமின்றி இருக்கவும் சரியான நேரத்திலே அவர்களை எழுப்பிய பாபாவினுடைய தனித்துவமான தந்திரம் இதுவாகும். ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்திலே பாம்பு பிரச்சனையை தடுக்கும் பல கதைகளை விவரிக்கலாம். ஆனால் அவை எல்லையில்லாமல் விரிவாக்கும் சாத்தியம் இருப்பதால் சில சுருக்கமான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் மட்டுமே இந்த நூலிலே விவரிக்கப்பட்டுள்ளன. பாம்புகள் மற்றும் தேள்கள் கடவுளினுடைய நேரடி வடிவங்கள். ஆனால் அவை தொலைவிலே இருந்து வணங்கப்பட வேண்டும்.
என்று புனித துக்காராம் மகாராஜ் தனது அபங்கங்கள் மூலம் கூறுகின்றார். பாம்புகள் மற்றும் தேள்களை நாராயணனுடைய வடிவங்கள் என்று அழைத்த புனித துக்காராம் அதே மகாராஜ் பாம்புகளும் தேளும் அநீதியினுடைய சின்னங்கள், அவற்றை காலணிகளால் மட்டுமே கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். பாம்புகள் மற்றும் தேள்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தெளிவான விதிமுறைகள் அல்லது தர்மசாஸ்திரம் எதுவும் இல்லை. ஒருவரின் இயல்பு மற்றும் மதம் எதுவாக இருந்தாலும் அவருடைய செயல்கள் உறுதியாக இருக்கும். இது கடவுளுடைய சட்டம் மற்றும் தர்மம். இந்த அறிக்கையினுடைய சாரம்சம் இதுதான். பாம்பு மற்றும் தேள்களை எப்படி நடத்துவது என்பது குறித்து பாபாவினுடைய தெளிவான அறிவுரை என்னவென்றால், அனைத்து உயிரினங்களின் ஆத்மாவும் ஒன்றுதான். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். அனைவரிடமும் வன்முறையின்றி நடந்து கொள்ள வேண்டும். பாம்பு தேள் எல்லாமே கடவுளினுடைய ரூபம். அவற்றிலும் கடவுள் இருக்கின்றார். கடவுளின் விருப்பம் இல்லை என்றால் பாம்பு தேள் யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது. இந்த உலகிலே உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் ஒவ்வொரு வேலையையும் கடவுளின் கீழ் உள்ளது. இங்கு யாரும் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது. இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு மரத்தினுடைய இலை கூட அசையாது. இது அனுபவத்திலே சிறந்த பாபாவினுடைய அறிவு. ஆனால் நம் அகங்காரத்தையும் அகந்தையையும் ஆணவத்தையும் விட்டு கொடுக்க முடியாமல் இது நம் துரதிர்ஷ்டம். குளத்திலே கிடக்கும் தேள் தன் உயிரை காப்பாற்ற ஏங்குகின்றது. கடைசியில் அது கீழே மூழ்குகின்றது. இந்த நிலையிலே அதை பார்ப்பது ஒரு நபருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நல்லது, நீயும் இப்படித்தான் மற்றவர்களை ஏமாற்றுகின்றாய் என்று மகிழ்ச்சியோடும் தீய எண்ணத்தோடும் கூறுகின்றார். அந்த நபர் மகிழ்ச்சியுடன் கைதட்டும் சத்தம் கேட்டு மற்றொரு நபர் குளத்தின் அருகே ஓடி வந்தார். தேள் தண்ணீரிலே தவிப்பதைக் கண்டு அவருடைய உள்ளத்திலே இரக்கம் எழுந்தது. எனவே அவர் தனது விரல்களுக்கு இடையிலே தேளை பிடித்து தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கின்றார். ஆனால் அதன் தர்ம இயல்புப்படி தேள் அவரது கட்டை விரலிலே கொட்டியது. ஒருவருடைய இயல்பை போலவே ஒருவருடைய செயல்களும் இருக்கும். மேற்கூறிய இரண்டும் எதிரெதிர் இயல்புகள் கடவுளினுடைய ஒரு பகுதி. நாம் அனைவரும் கடவுளுக்கு முற்றிலும் அடிபணிந்தவர்கள். இருவருக்குமே புத்திசாலித்தனம் கொடுப்பவர் நாராயணன். அவர் நமக்கு எந்த ஞானத்தை தருகிறாரோ அதன்படி செயல்படுவோம். இதுதான் உண்மை. பலருக்கு இது போன்ற பல அனுபவங்கள் உண்டு. என்னுடைய ஒரு அனுபவத்தையும் சொல்கின்றேன். சாயினுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கையும் பக்தியும் வைக்க வேண்டும். இதுவே நம் பக்தர்களின் பெருமை மிக்க செல்வமாகும். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம்பவது. அத்தியாயம் 22 அகால மரண தடுப்பு, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज